மீண்டும் மேற்கு வங்கத்தில் எழுச்சி பெறும் சிபிஎம். புதிய யுக்தி கை கொடுக்குமா? பாஜக ஷாக். மேற்கு வங்க மாநிலத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக ஆட்சியை இழந்த சிபிஎம் கட்சி ஆளும் மம்தா பானர்ஜியின் திரிணாமுல் காங்கிரஸ் மற்றும் வளர்ந்து வரும் பாஜகவை எதிர்த்து தீவிரமாக அரசியலில் கவனம் செலுத்தி வருகிறது. மேலும் சமீபத்தில் சிபிஎம் நடத்திய பேரணியை பார்த்து ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் பாஜக தலைமை பெரும் அதிர்ச்சியடைந்துள்ளது. வரும் 2024ஆம் ஆண்டு மக்களவைத் தேர்தலுக்கு முன்பாக மேற்கு வங்க அரசியலில் இழந்த செல்வாக்கை மீட்டெடுக்கும் முயற்சியில் சிபிஎம் மற்றும் இடதுசாரி அமைப்புகள் தீவிரம் காட்டி வருகின்றன. அதன் ஒரு பகுதியாக கொல்கத்தாவின் பிரிகேட் பரேட் மைதானத்தில் கூடி மக்களிடமிருந்து மிக பிரம்மாண்ட பேரணி நடைபெற்றது. இப்பேரணியில் பேசிய சிபிஎம் மாநில செயலாளர் MD சலீம், பகடை விளையாட்டில் யுதிஷ்டிரர் செய்தது போல முதல்வர் மம்தா பானர்ஜி மேற்கு வங்கத்தினர் எதிர்காலத்தை மத்திய பாஜக அரசிடம் அடகு வைத்துள்ளார் என குற்றம் சாட்டினார். வங்காள மக்களுக்கு 56 அங்குல மார்பு தேவையில்லை, 356 ஜனாதிபதி ஆட்சி கூட வேண்டாம். சாதி மதம் கடந்து அனைவரும் ஒன்றுபட்டால் போதும். மேற்கு வங்கத்தில் இருந்து மக்களவை மற்றும் சட்டமன்றத்தில் இடதுசாரிகளுக்கு உரிய பிரதிநிதித்துவம் இல்லை. ஆளும் திரிணாமுல் காங்கிரஸ் மீது மக்களுக்கு வெறுப்பு அதிகரித்து வருகிறது. 100 நாள் வேலை திட்டத்தில் கூலி வழங்குவதில் முறைகேடு நடந்துள்ளது. தொழிலாளர்களின் ஊதியத்தை திரும்ப கொண்டு வர டெல்லி செல்வதாக முதல்வர் மம்தா பானர்ஜி தொடர்ந்து கூறுகிறார். ஆனால் ஏற்கனவே 100 நாள் வேலை திட்டத்தில் பணியாற்றியவர்களின் பணத்தை என்ன செய்தார்கள் என்பதை அவர் கூற வேண்டும் என்றார். மேற்கு வங்கம் பிஜேபியின் இரட்டை இயந்திர அரசாக செயல்பட்டு வருகிறது. வங்கதேசம் அசாமாக மாறுவதை விரும்பவில்லை. உத்தரப்பிரதேசம் போல் புல்டோசர் அரசியலை நம்பும் அரசு எங்களுக்கு வேண்டாம். இந்துக்கள் மற்றும் முஸ்லிம்கள், குட்மிகள் மற்றும் ஆதிவாசிகள், வடக்கு தெற்கு வங்கம் என பிரித்து வாக்குகளுக்காக நாட்டிற்குள் வேலிகளை பாஜக கட்டி வருகிறது. முஸ்லிம்களை தேச விரோதிகள் என்று முத்திரை குத்துவதற்காக இது வேண்டுமென்றே பெங்காலி, வங்காளதேசம், ரோஹிங்கியா கதைகளை உருவாக்குகிறது என்று சலீம் விமர்சித்தார்.